கற்பூரவள்ளி இல்லைன்னா ஓமவல்லி இலைங்க. இதை வந்து சமையலில் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு இலை தான். இந்த இலை வந்து நமக்கு சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த கற்பூரவள்ளி இலையை வெறும் தண்ணியில் காய்ச்சி கூட கொதிக்க விட்டு அந்த தண்ணி கூட குடிப்பாங்க. அண்ட் வந்து இதை வச்சு ரசம் வைக்கலாம், பஜ்ஜி செய்யலாம். இப்போ நான் வந்து கற்பூரவள்ளி இந்த இலையை வச்சு துவையல் செய்யலான்னு இருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலை எடுத்துப்போங்க. காஞ்ச மிளகா, பூண்டு, புளி. காஞ்ச மிளகா 2 பெரிய மிளகா, 1 சின்ன மிளகா எடுத்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன், தனியா கொஞ்சம், தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு எடுத்துக்கிடலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரிய வெங்காயமும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலைங்க. கடாயில் எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கணுங்க. இப்போ இது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இது 3ஐயும் வறுத்து எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 2ஐயும் வறுத்து எடுத்துக்கணுங்க. மிளகு, கொஞ்சமாக தனியா, இந்த சீரகம் இது 3ஐயும் கூட வறுத்து எடுத்துக்கணுங்க. கற்பூரவள்ளி இலையை வதக்கி எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா, புளி, பூண்டு வதக்கியாச்சுங்க. மிளகு, சீரகம், தனியா வறுத்து எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் வறுத்தாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தேங்காய் வதக்கக்கூடாதுங்க, அதனால் அப்படியே பச்சையாக எடுத்து வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி இலை வதக்கி எடுத்தாச்சுங்க. வதக்கின எல்லா சாமானையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோங்க. காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, வெங்காயம், கற்பூரவள்ளி இலை இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க. வதக்கின சாமான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. கற்பூரவள்ளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து தாளிச்சிடுவோம். இருமல், சளி, ஜலதோஷம், தொண்டைக்கட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கற்பூரவள்ளி இலை சட்னியை செஞ்சு சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு இலைங்க, கற்பூரவள்ளி இலை. இதை நம்ம வந்து இந்த மாதிரி சமையலில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூங்க.